ஆந்திர துப்பாக்கி சூட்டுக்கு நீதி கேட்டு உச்சநீதிமன்றத்தோட கதவை தட்ட இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்துல கோரிக்கை வைக்க நம்ம ஆளுங்க அப்படியே அசாம் வழியா மோரே போய் மியான்மர் வழியா எல்லையை தாண்டி சுத்தி சுத்தி வராங்க. என்னன்னு கேட்போம். செம்மரக்கட்டை கடத்தல் வழக்குல மத்திய அரசு அடக்கி வாசிக்கிறது எதுக்காக இருக்கும்னு தமிழக கட்சிக்கு ஒரே குழப்பமா இருக்குதுங்களாமா பேசிக்கிறாங்க. ஆந்திராவில் செம்மரக்காட்டுக்குள்ள போகணும்னா காவல்துறை வனத்துறை துணை இல்லாம போக முடியாது. அப்படியே வெட்டி எடுக்கிற செம்மர கட்டைகளை ரோட்டு வழியா தான் வெளில கொண்டு வரணும். அதனால இந்த செம்மர கடத்தலுக்கும் அதிகாரிக்கும் ஏகப்பட்ட லிங்க் இருக்குது அப்படின்னு பேச்சா கிடக்கு. மரத்தை கடத்திட்டு போனா எத்தனை போலீஸ் செக் போஸ்ட் இருக்கு, வனத்துறை செக் போஸ்ட் இருக்கு, அதுல ஒண்ணுல கூடவா இந்த கடத்தல்காரங்க மாட்டல அப்படின்னு சொல்லி போட்டு பெருத்த சந்தேகத்திலே கலப்புறாங்க. சீனாவிலையும் ஜப்பான்லையுமே செம்மரக்கட்டைக்கு ஏகப்பட்ட கிராக்கிங்களாமா. அது இந்தியாவிலிருந்து கப்பல்லையும் விமானத்திலையும் கொண்டு போகும்போது அதையே அதிகாரிக பிடிக்கல அப்படின்னு அதிகாரிக மேலேயே டவுட்டு கிளம்புதுங்களாமா பேசிக்கிறாங்க. சீன பட்டாசுகளை இந்தியாவுக்குள்ள அனுமதி இல்லாம எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி செம்மரக்கட்டையை சீனாவுக்கு கொண்டு போறாங்களாம் சொல்லிக்கிறாங்க. இந்தியாவுக்கு சீனாவுக்கு ஆகாதுங்க. அதனால இந்தியாவுக்கு நட்பு நாடான இலங்கைக்கு கொண்டு போய் அங்கிருந்து இலங்கைக்கு நட்பு நாடான சீனாவுக்கு கடத்துறாங்களாமா. மத்திய உளவுத்துறைக்கு செய்தி வந்திருக்குங்களாமா பேசிக்கிறாங்க. சாலை போக்குவரத்து, விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, ரயில் போக்குவரத்துன்னு எல்லா துறை அதிகாரிகளையும் விசாரிச்சுட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாம அமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற ஆட்களையும் ரகசியமா கண்காணிச்சுட்டு வராங்களாம். ஏதாச்சும் சிக்குமான்னு தெரியல. இப்படி நாடு விட்டு நாடு பட்டாசு மரக்கட்டைன்னு கடத்துறாங்களே, நாளைக்கு ஆயுதத்தை கடத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இது நாட்டோட பாதுகாப்புக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாச்சே அப்படின்னு சொல்லி போட்டு மத்திய அரசாங்கம் பயப்படுறாங்களாமா. ஆனா ஆந்திர அரசு பறிமுதல் செஞ்சு வச்சிருக்கிற கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை ஏலம் விடலாம் அப்படின்னு முடிவு பண்ண இதுக்கு பின்னாடி சீனாவோட தலையீடும் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆந்திராவுடைய புதிய தலைநகரமா அமராவதி நகரம் உருவாகிறதுக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணும். அதுக்கு செம்மரம் தான் உடனடியாக கை கொடுக்கும்னு அடுத்த கட்ட வேலை வேகமா நடக்குதான்.